உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். ஒரு புகைப்படம் அப்படிங்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு உதவி கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த புகைப்படத்தை போட்டேன். இந்த புகைப்படத்துல இருக்கிறவர் என்னோட உடன் பிறந்த சகோதரர் திரு சரவணன் அவர்கள். கோவை கங்கா மருத்துவமனையில ஒரு அறுவை சிகிச்சை நாளைக்கு நடக்க இருக்கு. அதற்காக ஏ பாசிட்டிவ் ரத்தம் 2 யூனிட் அவசரமா தேவைப்படுது. எங்களோட குடும்பத்தை சார்ந்த யாருக்குமே ஏ பாசிட்டிவ் இல்ல. மருத்துவமனையில ஏ பாசிட்டிவ் பிளட் இருக்கு. அது எல்லாம் ஒரு வாரம் 7 நாட்கள் கடந்து எடுத்து பிளட் பேங்க்ல இருக்கிற பிளட். ஆனா இவருக்கான சிகிச்சை அப்படிங்கிறது கொஞ்சம் தீவிரமானது அப்படிங்கிறதால புதிய ரத்தம் அப்படிங்கிறது தேவைப்படுதுன்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. அதனால இந்த நம்பர், என்னோட நம்பரையும் கொடுக்குறேன், என்னோட சகோதரர் திரு சரவணன் அவர்களோட நம்பரையும் உங்களுக்கு நான் கொடுத்திருக்கேன். வாய்ப்புள்ளவர்கள் இல்ல உங்களுக்கு கோவை சேர்ந்த யாராவது பார்த்தாலும் சரி, இல்ல கோவையில உங்களுக்கு ஆட்கள் இருக்காங்க, உங்களால உதவி செய்ய முடியும் அப்படின்னு செஞ்சாலும் சரி, 2 யூனிட் ஏ பாசிட்டிவ் ரத்தம் அப்படிங்கிறது தேவைப்படுது. நாளை மாலை 4 மணிக்குள் கொடுத்தா ஒரு பேருதவியா இருக்கும். அந்த உதவியை கண்டிப்பா யாராவது செய்வீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட வீடியோக்குள்ள போவோம். இன்னைக்கு நாம வீடியோல போறதுக்கு முன்னாடி ஒரு வழக்கம் போல சொல்லக்கூடிய ஒரு குட்டி கதை அப்படிங்கிறது தான். சவுக்கு சங்கர் கைதில் உதயநிதி அவர்களோட மனைவிக்கும் பங்கு இருக்கா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு இங்க இயல்பா எழறத தடுக்க முடியல. ஏன்னா சவுக்கு மீது புகார் கொடுத்த பாலாஜி அவர் ஒரு ஏழ்மையானவர். நான் அமெரிக்காவில் இருந்தேன், சிறுக சிறுக சேர்த்து வச்ச காசுல படம் எடுத்தேன், என் பொண்டாட்டி நகையெல்லாம் கொண்டு போய் அடகு வச்சுட்டேன், இப்படி எல்லாம் டிசைனா எல்லா ஊடகங்கள்லயும் பேசிட்டு இருக்காரு. பட் அதை நாம டீட்டெயில்டா பேசிடுவோம். அதுக்கு முன்னாடி நேற்று சவுக்கு சங்கர் அவர்களுக்கு 2வது வழக்கு அப்படிங்கிறது போடப்பட்டு அவர் அதிலும் கைது செய்யப்பட்டிருக்காரு. அந்த 94,000 ஜிபேல வந்துச்சுல்ல, அந்த வழக்கு அப்படிங்கிறது தான். இந்த படத்துல இருக்கக்கூடிய நபர் தான் 94,000 ரூபாய் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு அனுப்பியிருக்கார். இவரு சென்னை நந்தனத்துல இருக்கிற நோ நேம் பார்ல பணி செய்யக்கூடியவர் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல சவுக்கு சங்கர் அவர்கள் ஏற்கனவே அந்த நோ நேம் பார் அப்படிங்கிறது சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் திரு அருண் அவர்களுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பட் அதற்கான ஆவணங்கள் நம்ம கிட்ட இல்ல. அது அவரோடதா இல்ல வேற யார் பேர்லயாவது அவர் நடத்துறாரா இல்ல வேற யாருதோவா, சவுக்கு அவர்கள் தவறா குறிப்பிட்டிருக்காரா, இதெல்லாம் $1,000,000 கேள்வி. ஆனா சம்பந்தப்பட்ட அந்த பார்ல வேலை செய்யக்கூடிய ஒருத்தர் எதுக்கு சவுக்கு சங்கர் அவர்களுக்கு 94,000 பணம் அனுப்பணும் அப்படிங்கிற கேள்வியும் இங்க நமக்கு இயல்பா எழுது. சரி, இப்ப மக்களாகிய நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா? இதுக்குதான் இந்த குட்டி கதை அப்படிங்கிறது. ஒரு மான் காட்டுக்குள்ள ஓடுறதுக்காக வேகமா ஓடிக்கிட்டு இருக்கு. காட்டுல தண்ணி இல்லைன்னு ஊருக்குள்ள வந்துருச்சு. இத ஒரு வேட்டைக்காரன் பார்த்துட்டான். எப்படியாவது அந்த மானை கொன்னுறணும் அப்படின்னு சொல்லிட்டு துரத்திக்கிட்டு அம்ப தூக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். மான் பதறி அடிச்சு ஓடி போய் ஒரு மர நிழல்ல நிக்குது. சற்று தொலைவுல காடு. இன்னும் கொஞ்சம் தூரம் ஓடினா காட்டுக்குள்ள ஓடிடும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா வேட்டைக்காரனும் நெருங்கிட்டான். திடீர்னு பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள இருந்து ஒரு புலி வந்து மானை நெருங்கிருச்சு. இந்த பக்கம் வேட்டைக்காரன், இந்த பக்கம் புலி. எப்படியாவது காட்டுக்குள்ள தப்பிச்சு ஓடிடலான்னு பார்த்தா காட்டு தீ பயங்கரமா பத்திக்கிட்டு எரியுது. மானம் இடிக்குது மட்டார் திடீர்னு சொல்லிட்டு. அந்த இடியோட சத்தம், இந்த பக்கம் வேட்டைக்காரன், இந்த பக்கம் புலி, இந்த பக்கம் எரியிற காடு. மானோட மரணம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதி ஆயிடுச்சு. இந்த மான் என்ன பண்றது அப்படின்னு தெரியாமலே அலறி மரண ஓலத்துல மரண பீதியில இருக்கு. அந்த நேரத்துல வேட்டைக்காரன் அம்பை விட்டு எப்படியாவது இந்த மானை பிடிச்சிடணும்னு அம்பை விடுறான். கரெக்டா அவன் அம்பு விடுற நேரத்துல ஒரு கட்டெரும்பு அவனோட காலில் கடிச்சிருது. வலி தாங்க முடியாம அம்மா அப்படின்னு கத்திக்கிட்டு அம்பை விட்டுறான். அந்த அம்பு குறி தவறி போய் மான் மேல விழுகிறதுக்கு பதிலா புலி மேல விழுந்துருச்சு. புலி செத்து போகுது. வேட்டைக்காரன் புலியை அடிச்சிட்டோம், புலி இனிமே ஏந்திரிச்சு நம்மளை விரட்டுங்கிற அச்சத்துல பயந்து ஓடிடுறான். இடி இடிச்ச மானம் திடீர்னு பேய் மழையா பெய்ய ஆரம்பிச்சு காட்டு தீ அணைஞ்சு போகுது. அந்த மான் மறுபடியும் சந்தோஷமா உயிர் பொழைச்சு அந்த காட்டுக்குள்ள வசிக்க போகுது. எதுக்கு இந்த கதையை சொல்றேன் அப்படின்னா, இந்த மான் தான் உண்மையை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அரசின் குறைகளை தட்டி கேட்கக்கூடிய ஊடகங்கள். இந்த வேடன் தான் இங்க ஆளும் அரசை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் போக துடிக்கக்கூடிய அதிகாரிகள். அந்த புலிதான் ஆளும் கட்சியான திமுக. எரியிற காடு தான் திமுகவுக்கு ஓட்டு போட்டு நாசமா போன காடு.
அந்த மலை தான் 2026. அந்த எறும்பு யார் அப்படிங்கிறத கடைசியில சொல்றேன். அதாவது இந்த அதிகாரிகள் ஆளும் வர்க்கத்தினருக்காக ஊடகங்களை குறி வைக்கிறாங்க இல்லையா, இந்த எறும்பு கடிச்சதால அந்த வேடனான அதிகாரிகள் கொஞ்சம் திசை மாறி புலியான திமுகவையே வீழ்த்துவாங்க. 2026 தேர்தல் அப்படிங்கிற ஜனநாயகத்துல உங்களோட வாக்கால எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாடான அந்த காடு மறுபடியும் அணைஞ்சு சுபிச்சமா ஊடகவியலாளர்கள் நல்ல முறையில வசிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கதை. அந்த வேடனை கடித்த எறும்பா நான் இருக்கணும், எல்லா மீடியாக்காரர்களும் சின்ன மீடியாக்காரர்கள் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா முடிவு கடைசியா வான்மலையான உங்களோட கையில இருக்கக்கூடிய வாக்கான 2026 தேர்தல்ல தான் இருக்கு. அதை சொல்லிட்டு சவுக்கு சங்கர் அவர்களோட கைது, இதுதான் இன்னைக்கு நாம முக்கியமா பார்க்கணும். என்ன காரணம் அப்படின்னா, நேத்து 2வது வழக்கு, இன்னும் 20க்கும் மேற்பட்ட எஃப்ஐஆர்கள் இருக்கு, அடுத்தடுத்து கைது அப்படிங்கறதெல்லாம் நடக்க போகுது. இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க தான் போறோம். ஒரு அதிகார வர்க்கம் தன்னோட அரச பயங்கரவாதத்தோட கோரப்பிடிய ஒரு தனிநபரை பார்த்து பயந்து அவரை காட்டுது. அதாவது ஒரு கொலை பண்றான் தெரியுங்களா, அவன் எல்லாமே பெரிய பயந்தாங்குழிகள். ஏன் கொலை பண்ணுவான் அப்படின்னா, விட்டா அவன் நம்மளை கொண்டுருவான் அப்படிங்கிற பயத்துல இருக்கிறவன் தான் கொலைக்கு போவான். உண்மையான வீரனா இருக்கும், அவனால முடிஞ்ச பாத்துக்குவோம் அப்படின்ட்டு தான் இருப்பான். இப்ப இவங்க சவுக்கு சங்கரை துரத்திட்டு அலையறாங்கன்னா சவுக்கை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னு தான் இதோட முதல் அர்த்தம். சவுக்கு இந்த தேர்தலுக்கு வெளியில் இருந்தால் நமக்கு இடைஞ்சலா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா கரங்களும் நீளுது. நீங்க இந்த பாலாஜிக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. பாலாஜி 1 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துட்டு போய் சவுக்கு கிட்ட பேரம் பேசுறேன் அப்படின்னு சொன்னார்னா, இந்த படத்தில் போதை மருந்து சம்பந்தப்பட்ட அந்த பணம் இருந்ததா சவுக்கு பேசுறாரு இல்லையா, சவுக்கு பேசியது தப்பு. நீ நியாயமா அவதூறு வழக்கு போடாம எதற்காக நீ முதல்ல பணத்தை தூக்கிட்டு லஞ்சம் கொடுக்க போற? தப்பு உன் மேல இருக்குன்னு லஞ்சம் கொடுக்க போனதே, லஞ்சம் வாங்குறதும் தப்பு, கொடுக்கறதும் தப்பு. அப்ப நீ கொடுக்க போனதே தப்பு அப்படிங்கிற அடிப்படையில இவர் மேல ஏன் வழக்கு போடல? அது முதல் பாயிண்ட். 2வது, ஒரு சாதாரணமான நபர் இந்த புகைப்படத்தை பாரு. கிருத்திகா உதயநிதி அவர்களோட, அதாவது தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட மனைவி கிருத்திகா உதயநிதியோட இந்த மகேஷ் இருக்கக்கூடிய புகைப்படங்கள். இப்ப உதயநிதி கூட புகைப்படம் எடுக்கிறார் அப்படின்னா அது ஒரு சாதாரண விஷயம். ஏன்னா அவர் கட்சியில இளைஞரணி செயலாளர், துணை முதல்வர், பல நிகழ்ச்சிகளுக்கு, கட்சி நிகழ்ச்சிகளுக்கு, பொது நிகழ்ச்சிகளுக்கு போறாரு. அங்க கூட்டத்துல யாரோ ஒருத்தர் புகைப்படம் எடுப்பாங்க, அது சகஜம். கிருத்திகா உதயநிதி மாதிரியான விவிவிவிவிஐபி வீட்டு ஒரு பெண்மணி கூட ஒருத்தர் படம் எடுக்கிறாருன்னா, அவர் புகைப்படம் எடுக்கிறாருன்னா சாதாரண நபரா இருக்கிறதுக்கான சாத்தியம் இல்லை. ஏற்கனவே ஏதோ ஒரு ரூபத்துல அவர்களுக்குள் அறிமுகம் அப்படிங்கிறது இருந்திருக்கணும். ஏன் அந்த அறிமுகத்தை பயன்படுத்தி இதை செஞ்சிருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி, சந்தேகம் இங்க இயல்பா நமக்கு எழறத தடுக்க முடியல. ஏன்னா கிருத்திகா உதயநிதிக்கு இதுல என்ன தேவைப்பட்டிருக்கு அப்படின்னா, தன்னோட கணவர் வருங்கால முதல்வரா உதயநிதி வர்றதுக்கு தடையா இருக்கா இந்த சவுக்கு சங்கர், எப்படியாவது அந்த சவுக்கு சங்கரை தூக்கி உள்ள போடணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்திருக்கிறதுக்கான சாத்தியம் இதுல இருக்கு அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. அதுக்காக தான் நான் சொன்னேன், இப்ப உதயநிதி அவர்கள் கூடயோ ஸ்டாலின் கூடயோ இவங்க போய் புகைப்படம் எடுத்தாங்கன்னா அது சாதாரண விஷயம். இப்ப அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தையே எடுத்துங்களேன், மா சுப்பிரமணியம் கூட ஞானசேகரன் புகைப்படம் எடுத்திருந்தான்னா அது சாதாரண விஷயம். எப்பா அமைச்சர் எங்கெங்கயோ போவாரு, உனக்கு கட்சிக்காரன் கூட இருந்து படம் எடுத்திருக்காம்பா, அந்த சார், அதனால அந்த சார் இந்த சார்னு சொல்லாமாப்பா அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனா ஞானசேகரன் வீட்டுக்கு போய் விருந்து சாப்பிடுற அளவுக்கு மா சுப்பிரமணியன் ஞானசேகரனுக்கு நெருக்கமான அந்த சாரா இருந்திருக்காரு அப்படிங்கும் போதுதான் நம்ம அந்த இடத்துல கேள்வி எழுப்ப வேண்டிய தேவை அப்படிங்கிறது இருக்கு. அது மாதிரி ஒரு விவிவிஐபி வீட்டு பெண்ணான, யாரும் எளிதில் நெருங்க முடியாத கிருத்திகா உதயநிதி அவர்களோட இந்த பாலாஜி இந்த சம்பந்தப்பட்ட நபர் படம் எடுத்திருக்காரு அப்படின்னா நிச்சயமா இவர்களுக்குள் ஏற்கனவே அறிமுகம் இருந்திருக்கு, பழக்கம் இருந்திருக்கும், நட்பு இருந்திருக்கும் அப்படிங்கறது நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. அந்த அடிப்படையில சவுக்கு சங்கர் அவர்கள் மீது பொய் வழக்கு கொடுக்கறதுக்காக ஒரு கருவியா இந்த நபரை பயன்படுத்தி இருக்க கூடாதா அப்படிங்கிற கேள்வி இங்க நமக்கு இயல்பா எழுது. 2வது, 94,000 பணம் ஜிபேவில் நிதிஷ் அவர்களோட நம்பருக்கு போயிருக்கு. இப்ப என்னோட நம்பர்லாம் நான் சேனல்லே ஓப்பனாவே கொடுத்துருக்கேன். நீங்க என்னோட முகநூல் எடுத்தாலும் சரி, நம்ம பிளாக் பண்ணி வச்சுட்டு இந்த ப்ரொஃபைல் லாக் பண்ணி வச்சுட்டு பதிவு போடுற பழக்கம்லாம் கிடையாது. பூட்டின வீட்டுக்குள்ள போய் கம்பி சுத்துற வேலைலாம் நமக்கு பிடிக்காது, எல்லாமே ஓப்பன்ல தான் இருக்கு.
இப்ப நீங்க என்னோட ப்ரொஃபைல உள்ள போய் பார்த்தாலே என்னோட போன் நம்பர் உட்பட அனைத்துமே இருக்கும். என்னோட இந்த போன் நம்பர்லயே தான் ஜிபே நம்பரும் இருக்கு, வாட்ஸ்அப் நம்பரும் இருக்கு. தப்பு பண்றவன் தான் நம்பரை மாத்திக்கிட்டே இருப்பான், அதுக்கு ஒண்ணு இதுக்கு ஒண்ணுன்னு. எந்த தப்பும் பண்ணாதான் ஒரே நம்பரை பயன்படுத்தலாம், அப்படிதான் இருக்கும். பெரும்பாலும் ஒரு 10-15 வருடம் ஒருத்தன் ஒரு நம்பரை மாத்தாம வச்சிருந்திருக்கான் அப்படின்னாலே அவன் ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்றான் அப்படின்னு தான் அர்த்தம். அதுக்காக நம்பர் மாத்துறவங்க எல்லாம் ஒழுங்கினமானவர்கள் அப்படின்னு அத்தனை பேரையும் நான் சொல்ல வரல, அதையும் இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இதே நம்பர்ல யாரோ வேணா எனக்கு பணம் போட்டு விட்டு நான் மிரட்டி பணம் வாங்கினேன் அப்படின்னு சொன்னா இதுக்கு எல்லை ஏது? இப்ப என்கிட்ட எத்தனையோ அலுவலர்கள் நம்பர் இருக்கு, காவல்துறை அதிகாரிகள் நம்பர் இருக்கும். நான் ஜிபேல அவங்களுக்கு பணத்தை அனுப்பி விட்டுட்டு அவங்க நான் ஒரு விஷயமா ஸ்டேஷனுக்கு போனேன், என்னை மிரட்டி லஞ்சம் போட சொன்னாங்க, லஞ்சம் கேட்டாங்க, அதனாலதான் போட்டு விட்டேன் அப்படின்னு சொன்னா நல்லாவா இருக்கும்? இது இதற்கு முடிவுதான் என்ன? யார் வேணும்னாலும் யார் மேல் வேணும்னாலும் பழி அப்படிங்கிறது போடலாம். பட் ஆனா இது ஒரு வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து நீங்க கஸ்டடி எடுக்கக்கூடிய நிலைமை. 2 நாள் கஸ்டடி அப்படிங்கிறது நீதிமன்றம் கொடுத்திருக்கு. போலீஸ் கஸ்டடி அப்படின்னாலே தெரியும், ஜட்ஜி சொல்லி அனுப்புவார், மேல கை வைக்க கூடாது, மன ரீதியா துன்புறுத்தக்கூடாது, உடல் ரீதியா துன்புறுத்தக்கூடாதுன்னு. ஆனா கோர்ட் வாசல்ல இருந்து ஸ்டேஷனுக்கு கூட்டு போற வழியில ஜீப்ல ஏத்தின உடனே கழுத்தாமட்டையில தான் ஃபர்ஸ்ட் அடியே விழுவும். இது காலங்காலமா நாம பாத்துட்டு இருக்கோம். ஏன்னா இப்ப பாத்ரூம்ல வலிக்கு விழுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் இப்படிதாங்க அவெல்லாம் கை கால உடைக்கணும்னு எவ்வளவு பேர் ஃபயர் விட்டீங்க. அப்பெல்லாம் கூட நான் அதை எதிர்த்தான் பேசியிருப்பேன். என்ன இத்தனை பேர் கைகால் உடைக்கப்படுது அப்படின்னா அவன் எல்லாமே குற்றம் சாட்டப்பட்டவன். இங்க தண்டனை வழங்கக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் இருக்கு. அப்ப இத்தனை பேர் வலிக்கு விடுற பாத்ரூம்ல யாராவது ஒரு போலீஸ் வலிக்கு விட்டு விழுந்திருக்காங்களா? ஒரு அக்யூஸ்ட் அப்படிங்கிறவன் இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணான்னா நாளைக்கு 24 hours மட்டும் தான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருப்பான். அதுக்கு மேல அவன் கோர்ட்டுக்கு போயே ஆகணும். 24 மணி நேரத்திற்குள் ஒரு 3 தடவை பாத்ரூம் போயிருப்பான் அதிகபட்சம். அப்பவே அவன் வலிக்கு விழுறான்னா அதே போலீஸ் ஸ்டேஷன்ல ஆயுசுக்கும் வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் எத்தனை தடவை போயிருப்பாங்க, ஏன் வழிக்கு விழவே இல்லை அப்படிங்கிற கேள்வி இங்க எழுதா இல்லையா? அப்ப இந்த சம்பந்தப்பட்ட அந்த 94,000 அனுப்பிய நபர் ஏன் ஒரு பர்டிகுலரா இந்த நோ நேம் பார்ல வேலை செய்யக்கூடிய நபர் அப்படிங்கிற செய்திகள் வருது? இளமுருகு அப்படிங்கிற பேர்ல அனுப்பப்பட்ட அந்த ஐடியில இருந்து அந்த நபர் ஏன் அனுப்பணும்? அதற்கான காரணம் என்ன? சம்பந்தப்பட்ட நபரை கைது செய்து விசாரித்தால் தான் உண்மை தெரியும். ஆனா விசாரிக்க மாட்டாங்க. ஏன்னா இங்க காவல்துறை அப்படிங்கிறது எப்படி சொல்றது, ஆளும் அடி ஆட்களாதான், அரசுக்கு அடி ஆட்களாதான் செயல்படுறாங்க. குறிப்பா சவுக்கு சங்கர் மாதிரி அதிகாரிகளையும் சேர்த்து பேசுறவங்க கிட்ட இந்த இரும்பு கரம் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் படுபயங்கரமாவே நீளும். பட் இது ஜனநாயகத்துக்கு நல்லது இல்ல. நான் ஏற்கனவே சொன்ன அந்த மானோட கதை, அதோட விடை ஒரு நல்ல ஜனநாயகத்திற்கான ஒரே ஆயுதம் 2026 உங்களோட கையில தான் இருக்கு. அதை சரியா பயன்படுத்துவீங்கன்னு நம்புறேன். அது மாதிரி நான் அந்த பிளட் டொனேஷன் கேட்டேன், உங்களால அதை செய்ய முடியலன்னாலும் யாராவது உங்களுக்கு தெரிந்தவர்கள் இருந்தா சொல்லுங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த போட்டோ நான் ஃபர்ஸ்ட்லயே வச்சிருப்பேன், அந்த போட்டோவை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கூட உங்களோட நண்பர்கள் வாட்ஸ்அப் குழுக்கள்ல ஷேர் பண்ணி எனக்கு உதவி செய்வீங்க அப்படின்னு நம்புறேன். தொடர்ந்து